ஃபேட்மேன் ஃபேக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். வெல்கம் டு த ஷோ பிக் பாஸ் தக் லைஃப். சார் வணக்கம் சார். வெல்கம் டு பிக் பாஸ் வித் ஃபேட்மேன் அட் ஃபேட்மேன் தக் லைஃப். ஜெய் சுல்தான். சரி, ஃபர்ஸ்ட் கெட்டப் சேஞ்ச்ல இருந்து போயிடலாம். நேத்து ஜவானு, இன்னைக்கு வந்து 2 பேரும் சேர்ந்து பிரஜனை கூட்டிட்டு வரீங்க, அதெல்லாம் ஓகே. திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு கெட்டப் சேஞ்சா இருக்கு. இட்ஸ் மச்சான் பிரஜின் எக்ஸிட் டைம். தேர் மஸ்ட் பி சம் பியூட்டிஃபுல் டைம். ஓகே, அது எப்படி சொல்றது? பிரஜன் வெளியே போனது நான் இப்ப எனக்கு இதுக்கு பதில் சொல்றதா வேணாமா தெரியல. சரி சொல்றேன். கெட்டப் சேஞ்ச்கான காரணத்தை சொல்றேன். அதை விட இன்னைக்கு செட்டப்பா ஒன்று நடந்தது. I feel bad for the eviction whatsoever. ஒரு ஒய்ஃபோட எமோஷன், it was truly on a compulsion. There is no conclusion. இது repeatedly with no action நடந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஹேப்பன். எனக்கு இந்த எவிக்ஷன் வந்து கொஞ்சம் அன்ஃபேரா தான் பட்டுச்சு. பிரஜினோடைய டிரான்ஸ்பர்மேஷனுக்கும் பிரஜினோடைய சேஞ்ச் ஓவருக்கும் இப்ப பிரஜினோடைய எவிக்ஷன் வந்து அமித்து சில பேரெல்லாம் வீட்டுக்குள்ள அந்த தலை போட்டியில இருந்துட்டதுனால, இல்ல போன வாரம் இப்ப அதுக்கு தலை போட்டியில என்ன அப்ப தூக்கிட்டீங்க கிழிச்சிட்டீங்கன்னு கேட்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது கம்பேர் பண்ணும்பொழுது பிரஜினை வந்து தூக்குனது மறுபடியும் நேற்று சொன்ன அதே கான்டெக்ட்ல தான் சொல்ல முடியும். இது சாண்ட்ரா பிரஜின் நன்மைக்கே, அது அவ்வளவுதான் எடுத்துக்கணும். அதை வந்து அப்சல்யூட்லி யூ கான்ட் டினை தட். ஆக்சுவலி ஆதிரை வந்து இந்த வீட்டுல வெளியே போயிட்டு உள்ள வந்தாங்கல்ல, அதே மாதிரி இப்ப சாண்ட்ராவும் வெளியே போயிட்டு உள்ள வந்திருக்காங்க. கேட்ட திறந்தோடனே டக்குனு வெளியே குதிச்சுட்டு பிக் பாஸே 18 தயவு செய்து உள்ளவமா, ஏமா வெளியெல்லாம் போறது? ஐயோ சர்க்கியூட் யாரா ஃபேன் சர்க்கியூட்? ஐயோ தலைவாய், இது இங்க இருக்கிறதுக்கு பார்த்தா உங்க இங்க ஒரு ஏட்டர்ஸ் கம்யூனிட்டி சுத்திட்டு இருக்கு. சரி, ஆக்சுவலா என்னன்னா சாண்ட்ரா அது நீ இல்லம்மா, அது ரம்யா. நீ வெளியில போக வேண்டியது தூக்கி போடுங்க, கதவை சாத்துக்கிட்டு நேத்துல இருந்து தொடர்ந்து பேசி 2 பேரும் அவங்கள உட்கார. இதுல என்னன்னா இன்னைக்கு ரம்யா வச்சு வருன்னு வருத்திட்டு இருக்கும் போது இதுக்கு நேற்று திறந்தப்பவே போயிருக்கலாம், கொஞ்சம் கண்டென்டா கம்மியா இருக்கும். ஆமா, இன்னொன்னு அமித் ஒரு சேவ்டுன்னு சொல்லும் போது சாண்ட்ரா திருச்சிட்டுலாம் இருந்தாங்க சார். பாவம், அப்ப கூட அவங்க எதிர்பார்க்கல. கடைசி 3 பேர் இருக்கும்போது கூட எஃப்ஜே போயிருவான்னு ஒரு நம்பிக்கையில உட்காந்துருந்தாங்க போல. திடீர்னு ஷாக் ஆயிட்டாங்க. இல்ல, அது கடைசி 3 பேர் வரும்போது லைட்டா ஜர்க்கு. எதா இருந்தாலும் அவங்க போறதா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவங்களே வெளியில போறதா இருந்தாலும் அவங்களே கதறிக்கிட்டு போக மாட்டேன்னு அழுதுருப்பாங்க போல் இருக்கு. எனக்கு அப்படிதான் இருந்தது. அவங்களே வெளியில போங்கன்னு சொன்னா கூட பிரச்சனை. எனக்கு வாட்ஸ்அவர் இது வந்து போன தடவையில வந்து தெரிஞ்ச டூ மச் ஃபேக்னஸ் வந்து எனக்கு இந்த வாட்டி வந்து ரொம்ப பெரிய அந்த மாதிரியான ஆங்கிள் தெரியல. எனக்கு பர்சனலா எனக்கு வந்து ஒரு லவ் இருக்கு. அந்த லவ் ரொம்ப அக்ரெசிவா எமோட் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணதோடைய விதம் வந்து போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் இது ஜஸ்ட் ரியாலிட்டி ஷோ. இதோட புரிதல்ல இவங்க வெளியில போறதுல தன் கரியருக்கும் இல்ல மத்தது ஏதோ பார்த்து பயந்துட்டாங்களோ அப்படின்ற அந்த ஒரு பயம்தான் எனக்கு ஒரு மாதிரி ஜாஸ்தியா தெரிஞ்சதே தவிர, எனக்கு வந்து இது சரியா ஆக்சுவலா என்னன்னா இவ்வளவு எமோட் பண்ணிருக்க தேவையில்லை. இன்னும் ஒரு மிஞ்சி போனா ஒரு 1.5 மாசம் கேம், அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. பட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் லவ். ஸோ அது கொஞ்சம் எப்படி சொல்றது, அவங்க ரொம்ப ரொம்ப இதாயிட்டாங்க. ஐ ட்ரூலி வாண்ட் டு சே தட் அது என்னால ஒரு மாதிரி ஃபேக்கா பார்க்க முடியல. அண்ட் மோர் ஓவர் இட்ஸ் ஓகே. அதெல்லாம் விட்டுட்டு கண்டென்ட் குள்ள போகணும்னா நீங்க கவலையப்படாதீங்க. பிரச்சனை வெளில அனுப்பின எல்லாரையும் சாண்ட்ரா செஞ்சிருவாங்க, அதுல டவுட்டே கிடையாது. இந்த ஒண்ணு கேட்டுறேன். இந்த எவிக்ஷன் இருக்குல்ல, இது வந்து இப்போ அப்சரா முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் சும்மா இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க விளையாட ஆரம்பிக்கும் போது அவங்க வெளியே அமிச்சிட்டாங்க. சேம் திங் ஹேப்பன் டு கலை, சேம் திங் ஹேப்பன் டு பிரவீன், அகைன் டு பிரஜன். இப்ப போன வாரமா அதுக்கு முன்னாடி வாரமா பிரஜனை வெளியே அமிச்சிருந்தா எல்லாரும் கைத்தட்டி சிரிச்சிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். எல்லாரும் வெல்கம் பண்ணிருப்பாங்க. இப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து
அட இருந்திருக்கலாமே, இவர ஏன் வெளிய அனுப்பிச்சாங்கங்கிற மாரி ஒரு ஃபீல் வருது இல்ல. இத பர்ப்பஸ்ஃபுல்லா பண்றாங்களா விஜய் டிவி? அதாவது சேனல். ஒருத்தர் விளையாட ஆரம்பிக்கும்போது வெளிய கொண்டு வந்துர்றது. அப்ப எப்படி அப்படி ரம்யா அடுத்த வருஷம் அடுத்த வாரம் விளையாடுவாங்க. அப்படியே தானே இருப்பாங்க. இல்ல ஆக்சுவலா ஐல் டெல் யூ சம்திங். இந்த கேம பொறுத்த வரைக்கும் பிரஜினுக்கு வந்து ஈஸியா ஒரு விஷயம். எப்படி சொல்றது? ஆ இது இப்ப எல்லாரும் நம்மலாம் பேசிட்டு இருந்த மாரி, அதாவது எப்படின்னா, ஒருவேளை விஜய் சேதுபதி பயங்கரமா சப்போர்ட் பண்றாரு. அது, இது இதெல்லாம் எதா இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல, இந்த கேம் வந்து இவங்க 2 பேத்துக்குள்ளேயே நெறைய குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், அங்க சாண்ட்ராவோட பிஹேவியர்னாலயும், சாண்ட்ராவுடைய எசன்ஸ் ஆஃப் இதனாலயும் நெறையா அதுக்கான தாக்கம் ஏற்படுது. அண்ட் மோர் பியாண்ட் தட் வந்து பிரஜின் வந்து இந்த கேம வந்து ஃபர்தரா போற அந்த ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, அவர் கூட ஒரு ம். நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர் காமிச்சாரு. ஆனா, அந்த சேஞ்ச் ஓவர அப்ரிஷியேட் பண்ணி இப்போ டிராவல வந்து பிளாக் பண்றதுல, முதல்ல அவங்க செட் பண்ண நரேட்டிவ்க்குள்ள இவர ஃபிட் பண்றது கஷ்டம். ஸோ, ம். ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஜோன் போனதுக்கப்புறம் பிரச்சனை வெளில எடுக்கிறது கஷ்டம். ம். இப்போ ஒ அந்த காம்ப்ளிகேஷன் இல்லாம, இவர ஒரு குட் நேம்ல இருக்கும்போதே வெளில எக்ஸிட் பண்றது தான் நல்லது அப்படின்றதுனால, இட்ஸ் குவைட் யாருக்குமே வந்து ஒரு ஒரு எந்த ஒரு இடத்துலயும் வந்து கெஸ் பண்ண முடியாத எவிக்ஷனா, கெஸ் பண்ண பீப்பிள அ இது பண்ணி வர்ற மாரி இருந்தது. ஏன்னா, ஒரு பெரிய அவர்ஷன கிரியேட் பண்ணி அந்த அவர்ஷனாலலாம் எவிக்ஷன் இருக்குன்ற மாதிரியான ஸ்டோரி நரேட்டிவ் கூட இல்ல. பிரஜின ம். வெளில அனுப்புனது ஒரு கம்பேரிட்டிவா எடுத்துக்கிட்டா, அமித்த காட்டிலும் பிரஜின வெளில எடுக்கிற அளவுக்கு ஆன ஒரு பாயிண்ட் இல்ல இங்க. ஆக்சுவலா அமித்ன்னு ஒருத்தர் நல்லவர். அவர் அங்க இருக்கார். அவ்வளவுதான். ஆனா அந்த கேமுக்கு இப்ப கூட அவர் கேட்ட கேள்விக்கு கூட அவரோட புரிதல் வந்து ரொம்ப தவறான புரிதல் தான். ம். அவருக்கு வந்து சரியா இந்த கேம் இன்னும் புரியவே இல்ல. இல்ல மோர் லைக் அ ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் ரம்யா. சாரி மேல் வெர்ஷன் ஆஃப் ரம்யா. ம். அவருக்கு வந்து இதோட அண்டர்ஸ்டாண்டிங்கே வேற. பட் எனி விச் வேஸ் அந்த ஆங்கிள்ல பார்க்கும்போது பிரஜினுடைய எக்ஸிட் வந்து சேனல் வந்து இவங்கள கொஞ்ச நாள் கழிச்சு வெளில எடுக்கிறது பிராக்டிக்கலா கஷ்டம். அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்னால தான் ஐ ஐ திங்க் ஸோ. இத பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனிவே சாய்ஸ். நம்ம இப்போ வந்து சீரியஸா நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்னா, இன்னைக்கு ஷோவ டீகோட் பண்ணி ஷோ பார்க்குற ஒரு ஒரு வருஷனுக்கு முன்னாடி, ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டேன். என்னன்னா, என்னுடைய ரேங்கிங் படி யார் ஃபர்ஸ்ட், செகண்ட் வருவா? என் பிரெடிக்ஷன். என்னுடைய ம். ஜெனரலி ஆன் மை ஆல் த ரிவ்யூஸ் நான் இத சொல்லிடுவேன். ம். மோர் ஆர் லெஸ் ஃபர்ஸ்ட் வீக் உள்ளேயே ஏதோ ஒரு தேதியில சொல்லிடுவேன். இவங்க தான் கன்ஃபார்ம்டு வின்னர் அப்படின்றது. அதுல வந்து ஓகே. நடக்குது, நடக்கல அதெல்லாம் என் பாயிண்ட் இல்ல. என்னுடைய ப்ரெடிக்ஷன். அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ள நெறைய விஷயங்கள் இருக்கு. இது நடந்த விஷயங்களும் இருக்கு. நெறைய விஷயங்கள் வந்து இந்த கேம டீகோட் பண்ணி நான் இதுல ஒரு வேலை பண்ற விஷயங்கள்ல நான் நெறைய புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியா உள்ள போயிட்டும் வந்ததுல, இந்த ஷோக்குள்ள போனது கத்துக்கிட்டது இதெல்லாம் வச்சு, இந்த சீசன்ல மட்டும் ரொம்ப இட் டுக் அ வெரி லாங் டைம் ஃபார் மீ டூ அண்டர்ஸ்டாண்ட் இவங்களுடைய அசஸ்மென்ட் ஆஃப் இது வந்து எனக்கு திவாகர வெளில எடுக்கும்போது ஒரு பெரிய கன்ஃப்யூஷன் இருந்தது. எனக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருந்தது.